ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார், நன்மையை கொண்டு வருகிறார், நமக்கு விசேஷமான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனாலும் சில நேரத்தில் நமக்குள்ளாக என்ன வேணும்னா சாத்தானோட கிரியையும் சேர்ந்து வேலை செய்யும். என்ன செய்யும்னா, என்ன நீ சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு என்னத்தை பண்ண போற, இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருக்கு, அதை விட்டுட்டு நீ என்ன போயிட்டு இருக்க அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். அப்புறம் சர்ச்சில் ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கு, அப்போ சொல்லுவான் இதை விட முக்கியமான வேலை இருக்கு, அதை பார்ப்போம் அப்படி சொல்லுவான். இது போல ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்கு வேறு ஒரு விதமான சாத்தானோட கிரியை இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேறு விதமான சாத்தானோட கிரியைகள் இருக்கு. என்னன்னா அவங்களோட சாத்தானோட முக்கியமான வேலைன்னா நம்மளோட நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடாது, நம்முடைய காதுகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாது, நம்முடைய வாய் ஆண்டவரை துதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை துதிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் பிஸியாக வைத்திருக்கோம். நீங்கள் கூட கேட்டிங்கன்னா ஏன் பைபிள் ஆசினா ரொம்ப பிஸி பிரதர், எங்களுக்கு நேரமே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் வரல, ஐயோ எங்கள் வீட்டில் பயங்கரமான ஒரு பிரச்சனை வரல. கரெக்டாக சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் தான் பிரச்சனைகள் வரும், கரெக்டாக நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம பிஸி ஆகிடுவோம், கரெக்டாக நம்ம வேதத்தை திறக்கும் போது தான் தூக்கம் வரும். இது சாத்தானோட தந்திரம். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும் தான் பைபிளில் நம்ம வசங்களை பார்க்குறோம், வேதாமத்தில் ஆண்டவர் நம்ம பேசுகிறார். சரி, ஆனால் சில நேரத்தில் நம்ம அறியாமலேயே சில தவறுகளை செய்கிறோம், சில குற்றங்களை நம்ம செய்கிறோம், சில பாவத்தில் நம்ம இன்வால்வ் ஆகிடும். பலர் என்கிட்ட கேட்குற ஒரு காரியம் என்னன்னா, பிரதர் தப்பு செஞ்சிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது? அதுதான் இன்னைக்கு செய்தி. ஆண்டவர் உங்களை தவறுகளை வைத்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என்னடா இது புது டைட்டிலாக இருக்கே, நம்ம தப்பு செஞ்சுட்டே இருக்கலாமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் நம்ம தவறுகளை செய்யும்போது செய்த பிறகு ஆண்டவரோட பாதத்தை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாசித்த சங்கீதத்தில் கூட 130 சங்கீதம் 3 வசனத்தில், கர்த்தாவே நீர் என் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான் ஆண்டவரே. அவர் நம்மளுடைய அக்கிரமங்களை கணக்கில் வச்சிருந்தாருன்னா நம்ம அவர் முன்பாக செல்வதற்கு தகுதியே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர், அதுதான் அவருடைய அன்பு. நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்களா விட்டுருவாரு, ஆனால் நீங்கள் கவலைப்பட்டு நிற்கும் போது உங்களுடைய கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைக்கிறார். ஆமென். அதுதான் தேவனோட வல்லமை, அதுதான் தேவனோட ஆசீர்வாதம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் கணக்கு போட்டு உங்ககிட்ட கணக்கு கேட்டால் நம்மளோட வாழ்க்கை எங்கே போய் நிற்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் முன்பாக நம்ம நிற்கவே முடியாது. ஆனால் அவர் பாவம் பாராத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. வண்டி ஓடுதுன்னா என்ன காரணம்? அவர் ஏதோ கிருபையில் வாழ்க்கை ஓடுது அப்படி சொல்லி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லோரும் தவறு செய்கிறோம். சில நேரத்தில் தவறு மூலமாக நம்மளோட வாழ்க்கையை அழித்து விடுகிறோம். நம் செய்த குற்றங்களை வைத்து நம் மனசுக்குள்ளாக அதுக்காக யோசித்து கவலைப்பட்டு ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி ஓடிடுறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவறு செய்திருப்போம், நானும் செய்திருக்கேன், நீங்களும் செய்திருக்கேன், எல்லோரும் தவறு செய்கிறோம். ஆனால் தவறு செஞ்ச பிறகு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா மறுபடியும் அவர் பாதத்துக்கு வரணும். சாத்தானோட முக்கியமான வேலை என்னன்னா, நீங்கள் பாதத்துக்கு போகாதபடி உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு கொடுப்பான். நீ என்ன பெரிய யோகியனா, இப்படிலாம் செஞ்சுட்டு பைபிளை தூக்குறியா, பைபிளை தூக்குனா அவர் வந்துடுவாரா, நீ எப்படி போய் அவரை இயேசுவின் கூப்பிட முடியும், அவர் பரிசுத்த தேவன், நீ எப்படி கிட்ட போக முடியும் சொல்லி பலவிதமான காரியங்கள் நம்ம உள்ளத்துல வச்சு நம்மளை அப்படியே ஒதுக்கி ஓரத்திலே நிற்க வைப்பான் சாத்தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மறுபடியும் வரேன். அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, பேதுரும் யூதாஸும் ஒரே தவறுகளை செய்தார். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னன்னா, யூதாஸ் காரியத் ஆண்டவரை காட்டி கொடுத்தான், பேதுரு இயேசுவை மறுதளித்தார். ரெண்டு பேருமே சிமிலராக ஒரே தவறை செய்கிறாங்க. யூதா செய்ய போகிற காரியங்களும் ஏசாமி வெளிப்படுத்துகிறார். சீக்கிரம் போவோம், வேலையை சீக்கிரமாக செய்ய, போ, நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஏசாமி சொல்கிறாரு. பேதுரு விட்டே சொல்கிறார், நீ 3 முறை என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பேதுரு அப்படிலாம் செய்யவே மாட்டேன், செத்தாலும் சரி அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி கடைசியில் செஞ்சுட்டு அந்த பகுதி ரொம்ப அழகாக இருக்கும். 3ஆம் முறை சேவல் கூவின உடனே, இவன் மறுதளித்த உடனே இயேசுசாமி முன்பாக இருந்து அப்படி திரும்பி பேதுருவை பார்ப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வசனம். அவருடைய கண்கள் பேதுருவை பார்க்கும். பேதுரு மனசு உடைஞ்சு அழுதுட்டு
ஐயோ இவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேனே சொல்லி நொந்து போய் உட்காந்துருப்போம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, பேதுரு என்ன பண்ணுவார்னா மறுபடியும் இயேசுவை தேடி வருவார். யூதாஸ் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் ஆசார இடத்துல சென்று அந்த 30 வெள்ளிக்காசை வச்சுங்க வைத்து கொண்டு, அந்த பாவம் அறியாத மனுஷனை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி சொன்ன உடனே அவன் சொல்லுவான், இந்த ரத்த பலி உண்மையிலே வரட்டும் அப்படி சொல்லி நீயே வச்சுக்கோ காசு அப்படின்னு சொன்னால் அவன் தூக்கி போடுவான். போட்ட உடனே அந்த காசை தூக்கி காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு ஓடிப்போ எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. யூதாஸ் மன உளைச்சல்ல நாண்டு கொண்டு செத்துருவான். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, ரொம்ப அழகான இந்த வசனம், எல்லாரும் கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மறுபடியும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். இங்க ஆண்டவர் காரியத்தை நம்மளோட இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். He can make miracles out of your mistakes. உங்களோட தவறுகளில் கூட ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் செய்த தவறை வைத்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இன்னைக்கு இந்த செய்தியின் வாயிலாக இதை தான் நாம் பார்க்க போகிறோம். வேதாமத்தில் தவறு செய்த இடத்துல ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்தார். தவறு செஞ்சிட்டோம், ஆண்டவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே ஆண்டவர் சொல்ல, ஓகே பரவாயில்ல தம்பி கவலைப்படாத, நான் இதுலேருந்து ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி அற்புதமாக மாற்றுவார். சில சம்பவங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம், வேகமாக பார்க்க போகிறோம். நேரம் குறைவாக இருப்பதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் சாராலும் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு வாக்கு தத்தத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்பாக வெகு நாளாய் ஆபிரகாமை சந்திக்கும் போது 75 வயது, வாக்கு தத்துவம் நிறைவேறும் போது பார்த்தீங்கன்னா 100 வயசு. ஆல்மோஸ்ட் 25 ஆண்டுகள் அவங்க வனாந்தத்தில் சுற்றி திரிகிறாங்க. இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, அங்கே வராங்க, அளந்து பாரு, இப்படி பாரு அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் வாக்கு தத்துவம் மாத்திரம் நிறைவேறாமல் இருக்கு. வாக்கு தத்துவம் நிறைவேறவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆனால் இவங்க போய் வராங்க, வாக்கு தத்துவம் அப்படியே இருக்கு. அப்போது சாராளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்னன்னா சரி எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணுவோம். பிளான் ஏ, ஆண்டவர் கொடுத்தது பிளான் ஏ. ஆனால் இவங்க என்ன பண்ணா பிளான் பி ஒன்று செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16:4. எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். இந்த இடத்துல சில வேடிக்கையான காரியங்கள் இருக்கு, குடும்பத்தில் நடக்கிற சில சுவாரஸ்யமான காரியங்களும் இருக்கு. 14ஆம் வசனம், அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினான். இந்த காரியத்தை யார் செய்ய தூண்டினது? சாராள். சரியா? ஆனால் 5ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப காமெடியா இருக்கும். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் என்ன? இந்த வேலையை தொடங்கினது யாரு? நிறைய பெண்கள் ஈஸியாக கணவன் மேலே டவால் அடி தூக்கி போட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. அது அப்போவே நடந்திருக்கு. அநியாயம் உண்மையில் சுமரட்டும், என் அடிமை பெண் உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு அற்பமாக எண்ணுகிறாள். இங்கே சக்காலத்தி சண்டை வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள பெரிய தலைவலி. காரணம் என்ன? பிளான் பி என்ன? ஆண்டோட சித்தத்தை விட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி சர்றன்னு போகிறது. ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதங்கள் தாமதமாகுது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், வேறொரு பாதையை செலக்ட் பண்ணி நாங்கள் போய் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்களே நிறைவேற்றி கொள்கிறோம்.
பல இடங்கள்ல நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவசரப்பட்டு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார், அந்த வாக்குத்தத்தம் எப்படியா நிறைவேறணும்னு சொல்லி நமக்குள்ளாக முயற்சி செய்கிறோம். முயற்சி செஞ்சு என்னன்னா எப்படியாவது அதை நிறைவேற்றி முடிக்கணும், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டால நம்ம நிறைவேற்றி முடிப்போம் சொல்லி ஆண்டவருக்காக காத்திருப்பது கிடையாது. ஆனா வேற ஒரு பாதையில சென்று அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் போயிடுவோம். நான் பார்த்தீங்கன்னா அது பெரிய நரகத்தின் வழியாய் மாறிடும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, இதே ஆண்டவர் செஞ்சது அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆனா இப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. வயசான தாத்தா வேற ஆபிரகாம், ஆனா அவர் எவ்வளவு சமாளிப்பார் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தை பார்க்கணும், ஆடு மாடுகளை பார்க்கணும், வேலையாட்களை பார்க்கணும், இதுக்கு வேற வீட்டுக்குள்ள வேற சண்டை. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி என்னன்னா வீட்டுக்குள்ள சமாதானம். மனுஷனுக்கு மாத்திர மனுஷிக்கும் நான் சேர்த்து சொல்றேன், ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் பெரிய ஆசீர்வாதம்னா வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வரணும். ஐயோ வீட்டுக்குள்ள போனா நொய் 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 நொய்னு இருப்பாங்களேன்னு சொல்லி வரவே கூடாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அப்போ வீட்டுக்குள்ள எப்பவுமே சமாதானமா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியதுன்னா ஆண்டவரோட சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரோட சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷியா நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் குடும்பத்துக்குள்ள தெய்வீக சமாதானம் சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இஸ்மவேல் பிறந்தாச்சு. இஸ்மவேல் பிறந்த உடனே இந்த அம்மா இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்களே, அவங்களால பொறுக்க முடியல. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இந்த அம்மா தான் எல்லாம் பிளான் பண்ணாங்க, பிளான் பியை செலக்ட் பண்ணது இந்த அம்மா தான். கடைசியில் பொறுக்க முடியாம இங்க ஆகாரை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டார்ச்சர் பண்ண உடனே யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே அடிமைகளை ரொம்ப ஏளனமா ட்ரீட் பண்ணுவாங்க, இன்னும் இந்த அம்மா டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருந்துச்சுன்னா எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கும் பாருங்க இந்த பாட்டிமா. 17ஆம் வசனம், 17:20 ஆதியாகமம் 17:20 அதிகாரம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இங்க அந்த வனாந்தரத்துல ஆகார் போய் நின்று, ஆண்டவரே என் பிள்ளை சாக கிடக்குது, தண்ணீர் இல்லாம சாக கிடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் ஆகாரின் கண்ணீரை கேட்டு அந்த இடத்துல வருகிறார். இதுக்கு ஆண்டவருக்கு தேவையில்லாத ஒரு வேலை தான், ஏன்னா இவங்களே உருவாக்கி ஒரு பிளான்ல பீல இப்ப ஆண்டவரை இழுத்து விட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றார், எல்லாருக்காகவும் மனஸ்தாபப்படுகிற தேவன் இங்க வந்துட்டார். இப்போ ஆண்டவர் இஸ்மவேலை எப்படி ஒரு இடத்துல ஆசீர்வாதமாய் மாத்துகிறார், அதுதான் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இது தப்பு தான். இஸ்மவேல் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்த குழந்தை அல்ல, ஆண்டோட சித்தத்துக்கு விரோதமாய் பிறந்த குழந்தை. ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறாரு, சரி ஏதோ நடந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுவோம், இதான் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவோம் சொல்லி ஒரு சம்பவத்துல இஸ்மவேலர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு இடத்துல உதவி செய்றாங்க. அதுதான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடவும் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இங்க பாருங்க, இஸ்மவேலின் சந்ததி இங்க ஒரு பெரிய காட்ஸ் பிளானை நிறைவேற்றுவதற்காக உதவி செய்யறாங்க. என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய சகோதரரை பார்த்து வரும்படியாக, சகோதரர்களுக்கு உதவி செய்யும்படியாக யோசேப்பு போறார். போகும்போது அந்த இடத்துல இதோ சொப்பனக்காரன் வந்து விட்டான்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி அவனை எப்படியே கொண்டுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரூபன் சொல்றாரு, வேணாம் கொல்ல வேண்டாம், இந்த குழியில போட்டுடலாம் அப்படி சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, கடைசியில் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. 9 பேர் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, 10 பேர் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, இவனை இங்க போறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வித்து போடுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீதியானியர்கள் போறாங்க. 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மீதியானியர்கள் கடந்து போவாங்க. 2வது இஸ்மவேலர்கள் வருவாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த இஸ்மவேலர் கையில யோசேப்பை ஒப்பு கொடுக்குறாங்க. எத்தனை காசுக்குன்னா 20 வெள்ளிக்காசுக்காக கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, என்கிட்ட ஒரு அடிமை இருக்கான், இவனை நீங்க எடுத்துங்க அப்படி சொன்ன உடனே அவங்களும் பாக்குறாங்க. சரி ஓகே ரைட், நமக்கு லாபம் வந்தா சரி அப்படி சொல்லிட்டு யோசேப்பை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கான், ஸ்ட்ராங்கா இருக்கான், பியூட்டிஃபுல்லா இருக்கான், இவனை எடுத்துட்டு போய் வித்தா நல்ல காசு கிடைக்கும் சொல்லி அவங்களும் என்ன பண்றாங்க, இங்கிருந்து அவன் போய் சேர வேண்டிய எகிப்துக்குள்ளாய் கொண்டு செல்றாங்க. அண்டு பாருங்க எவ்வளவு அழகா, ஒரு மிஸ்டேக் தான், இஸ்மவேல் ஒரு மிஸ்டேக் தான், பட் காட் இஸ் யூசிங் தட் மிஸ்டேக் இன்டு காட்ஸ் பிளான். ஆண்டோட சித்தத்துக்குள்ளாக அந்த திட்டத்தை உள்ள கொண்டு வர, இதுதான் ஆண்டவர்.
அல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் குற்றத்தை செஞ்சுட்டேன், ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன் அப்படி சொல்லி நீங்க ஒதுங்கி நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறா. எப்பவும் யோசிங்க, ஒரு தவறு செஞ்சிட்டீங்களா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த நாள் காலை விடியும். எப்பவுமே இருட்டு இருக்கவே இருக்காது, வெளிச்சம் வரதான் போகுது. அதே மாதிரி உங்க உள்ளத்துக்குள்ளாக இருட்டு இருக்கவே இருக்காது. ஆண்டவர் புதிய வெளிச்சத்தை கொண்டு வருவார். இருட்டா இருக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா விடியல் வரவே வராது. விடியல் வரும். அந்த விடியல் எப்படி ஆசீர்வாதமா மாறும்னா, நீங்கள் அதை எதிர்பார்க்கணும். ஆண்டவரே உங்க கிட்ட வர அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உங்களுடைய பாவங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது சம்பவம் யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நம்ம இந்த சம்பவம் நன்றாக தெரியும். யோனா 2 நாளுக்கு முன்பாக கூட இந்த சம்பவத்தை நான் மேப்போட காமிச்சேன். என்ன, யோப்பா இருக்கு, நினிவே அங்கேருந்து 500 மைல், தர்ஷீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மைல், 2500 மைல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 கிலோமீட்டர் யோப்பால் இருந்து தர்ஷீஷ். இங்கே நினிவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர். நினிவே வந்து யோப்பா இங்கே இருக்கு, நினிவே இங்கே இருக்கு, யோப்பா இங்கே இருக்கு, தர்ஷீஷ் இங்கே இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லி நான் ஏற்கனவே செய்தியில் சொல்லியிருக்கேன். எவ்வளோன்னா, நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர், என்ன ஆல்மோஸ்ட் நியர் கன்னியாகுமரி டு காஷ்மீர், நம்ம இந்தியாவோட லென்த்து அவ்வளோ தூரம் தர்ஷீஷ். ஆனால் நினிவே எங்கன்னா சென்னையிலேருந்து மதுரை தான், மதுரையோ திருநெல்வேலியோ என்ன பக்கத்தில், அவ்வளோ தூரம் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்னா, யோப்பாவிலிருந்து தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறிட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, சத்ரு நீங்கள் தப்பு செய்யணும் உங்கள் உள்ளத்தில் யோசிச்சிட்டிங்கன்னா உங்களை எப்போவுமே தூர தேசத்துக்கு கொண்டு போவான். ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிடுவான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் எப்பெல்லாம் செயல்படணும்னு சொல்லி யோசிச்சிட்டாலே சத்ருவோட கையில் நீங்கள் சிக்கிக்கிட்ட பொம்மை மாதிரி உங்களை அழகாக பயன்படுத்துவான். உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கு. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா தர்ஷீஷுக்கு போகிற கப்பலை கண்டு அதில் ஏறினான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் தப்பு செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். தர்ஷீஷுக்கு போகிற கப்பல், ரொம்ப தூரம் போகிற கப்பல், நீங்கள் சும்மா கணக்கு பண்ணி பார்த்தாலே இந்த கப்பல் குறைந்தபட்சம் 3 மாதம் ட்ராவல் பண்ணுற கப்பல். அப்போ 3 மாதம் ட்ராவல் பண்ணுற கப்பல் அடிக்கடி அந்த இடத்துல நிற்குமா? நிற்காது. எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். வாரத்தில் 2 கப்பல் வச்சுப்போமே. இப்போ இவன் தப்பு செய்யணும்னு நினைச்ச உடனே அந்த கப்பல் கரெக்டாக நிற்குது. நினிவேக்கு போகிற கப்பல் இல்லை. நினிவேக்கு போகணும்னா வெயிட் பண்ணி தான் ஏறணும். ஆனால் இங்கே தப்பு செய்யறதுக்கு எல்லாமே ஆயத்தமாக இருக்கு. சத்துரு எப்பவுமே நம்ம தப்பு செய்யணும்னா உடனே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுக்குவோம். பாவம் செய்யணும்னு நினைச்ச உடனே ஃபோனில் வந்துடும். பாவம் செய்ய நினைச்சா கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றோம். நம்ம மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறோமோ, பாவத்தை யோசிக்கிறோம், அது நம்மளை சுற்றிலுமே இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சினா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு செய்யணும். ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றுகிறார். அவன் தப்பு செய்யாதபடி ஆண்டவர் தடுக்கிறார், பெருங்காற்றை அனுப்புகிறார். உடனே அங்கே கப்பலுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்ச பிறகு கடைசியில் இவர் பார்த்தா நல்லா போய் தூங்குறார். ஆண்டவரை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது, ஆண்டவர் சித்தத்தை விட்டு நீங்கள் எப்போல்லாம் வெளியே போகிறீங்களோ உங்களுக்கு எல்லாமே நன்மையாக தெரியும். தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பைபிள் எடுத்து படிக்கணும்னா தூக்கம் நல்லாவே வரும். ஜெபம் பண்ணுனா தூக்கம் நல்லா வரும். எப்போவுமே சத்ரு என்னன்னா அந்த நேரத்தில் உங்களை எப்படியா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் எப்படியா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, தம்பி போறியா, நான் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். கரெக்டான நேரத்தில் காதை பிடிச்சிடுவார். இவ்வளோ தூரம் ஓடுறியா, நீ எப்படி ஓடுறன்னு நான் பார்க்குறேன், வா தரன்னு இழுத்துடும். ஆனால் அந்த தரன்னு இழுத்து வராரு பார்த்தீங்களா, அது ரொம்ப வலியை கொடுக்கும். வலி கடினமாக இருக்கும். அந்த ஈஸியாக இருக்காது. திரும்பி வர பாதை வந்து எப்போவுமே ஈஸியாக இருக்காது. காதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் எப்படின்னா 2 நடக்கும். ஒன்று நமக்குள்ளாக வலிக்கும், 2வது நம்ம சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்துக்கும் வலிகளை உண்டாக்கும். ஆமென். என்ன நடக்குதுன்னா, கப்பலில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா பொருளும் தூக்கி கடலில் போடுறாங்க. கடலில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஏதோ பாவம் நம்ம மூலமாக வந்துடுச்சோ அப்படி சொல்லி யோசிச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, யோனா சொல்கிறாரு, நான் தான் கல்பிரட், என்னை தூக்கி போடுங்கன்னு சொன்னேன்னா தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே எல்லாமே அமைதி உண்டாகுது. எல்லாம் முடிஞ்ச பிறகு 3 நாள் கழித்து யோனா
யோனா 2:9 நினைக்கிறேன். யோனா 2:9 அவர் வந்து ஜெபிப்பார். ஆண்டவரே, உமக்கு விரோதமான செயல்பட்டுட்டேன், நான் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றுறேன் அப்படி சொல்லி சொன்ன உடனே 10ஆம் வசனம் பாருங்க. அப்படி ஜெபிச்ச உடனே 10ஆம் வசனத்துல தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் யோனாவை கரையில் கக்கிட்டுன்னு சொல்லி நீங்கள் வாசிப்பீங்க 2:10. பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவர் வழியை கொடுக்கிறார், யோனா கரைக்கு வந்துடுவார். இதுதான் முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்போ இங்க முக்கியமான காரியம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி திரும்பி வந்துட்டியா, வா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. ஆண்டவரை வேண்டாம் சொல்லி தானே போனேன், ஆண்டவரை ஏன் ஆண்டவரை வாப்பா போலாம், என் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நீ இருக்கிற, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். நீ எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கலாம், ஆனால் நீ என் சித்தத்தை நிறைவேற்றுற வரையும் நான் உன்னை விட மாட்டேன். என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு சித்தத்தை வைத்திருப்பார், ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை விட மாட்டார். உங்க மேல நோக்கமாக இருக்கிறார், உங்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கிறார், உங்க மேல பிரியமாக இருக்கிறார். சில நேரத்தில் சிச்சை கூட வரும். ஏன் வரும்னா, அது சில நேரத்தில் ஓகே. நம்ம கூட ஒரு சர்ஃப் எக்ஸல் ஆட் ஒன்று இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கரை நல்லது, ஏதாவது துணியில் கரை பட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. புது துணி கிறிஸ்மஸ்க்காக வாங்கி போகிறீங்க, கோட் சூட்லாம் வாங்கி போகிறீங்க, போட்டுட்டு போகும்போதே காக்கா ஏதாவது போட்டுடுச்சு, அப்போ என்ன சொல்லுவோம்? கரை நல்லதுன்னு சொல்லுவோமா? அட காக்காவே கையில் கிடச்சின்னு அவ்வளோதான், ஒன்று ரோஸ்ட் பண்ணிடுவேன் சொல்லி சொல்லுவோம். ஆனால் சில நேரத்தில் கரைப்படுவதும் நல்லது. ஏன்னா ஆண்டவர் மறுபடியும் நம்மளை உடைத்து தம்முடைய பாதைக்குள்ளாய் நேர்த்தியாய் நடத்துவார். சங்கீதம் 37:23ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழிகள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் மறுபடியுமாய் அவருடைய பாதையில நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். He always makes miracles out of your mistakes. நீங்க தவறு செய்தாலும் அதன் வழியாக ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆனால் நீங்கள் தவறு செய்தீர்களானால் அவரிடத்தில் ஒப்புரவாகுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். ஆமென். சரி, ஒரு பகுதி நேரம் ஆனதுனால ஒரு பகுதியை ஸ்கிப் பண்ணி அடுத்த பகுதிக்கு நான் செல்லுகிறேன். இங்கே மோசே எகிப்தில் ராஜாவாக ஸ்தானத்தில் இருக்கிறார். இருக்கும்போது அவருக்கு தெரிய வருகிறது, தான் ஒரு எபிரேயன் சொல்லி தெரிந்த உடனே எபிரேய ஜனங்கள் அவதிப்படுவதை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவதிப்படுவதை அவரால் தாங்க முடியாதனால அந்த இடத்துல ஒரு எகிப்தியனை மோசே கொல்லுகிறார். கொன்ன உடனே 40 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில ஆடுகளுக்கு பின்பாக சுத்துற ஒரு வேலை, மெய்ப்பனாய் மாறிட்டார். இங்க ராஜா மாதிரி குதிரையில போவார், ரதத்துல போவார், ஆபரணங்கள் இருக்கும், ராஜாவோட உடை இருக்கும், வஸ்திரங்கள் இருக்கும், கால் அணிகள் இருக்கும், கிரீடம் இருக்கும், எல்லாமே நல்ல சுகபோகமா ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நல்லா கவனிங்க, நான் நிறைய ஆடுகளுக்கு பின்பாக 40 ஆண்டுகள் ஆட்டுக்கு பின்னா சுத்தணும். யோசிச்சு பாருங்க, பழக்கம் இல்லாத ஒரு வேலை. இவ்வளவு நாள் குதிரையில போன ஒரு மனுஷன் ஆட்டுக்கு பின்பாக ஹை ஹை ட்ரு ட்ரு அப்படி சொல்லி ஓட்டணும். எவ்வளவு மோசமான வேலை பாருங்க. அந்த வேலையில இவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் மோசேவை சந்திக்கிறார். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்போம். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 4-5. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் மோசேயை வந்து சந்திக்கிறார், இறங்கி வருகிறார். 40 ஆண்டுகளா வனாந்தத்துல சுத்தி இருந்த ஒரு வேலையை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை செய்கிறார். மோசையோட வாழ்க்கையில மோசேவை சந்திக்கிறார். சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தரிசனத்தை மோசேக்கு கொடுக்கிறார்.
மோசே தவறு செய்தபடினாலே ஒரு கொலையை செய்தபடினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து மோசேவை ட்ரெயின் பண்றார். ஒரு கொலையின் நிமித்தம், ஒரு தப்பு செய்த நிமித்தம் என்ன பண்றாருன்னா ஒரு ட்ரைனிங் நடக்குது. அந்த இடத்துல இருந்தா வேற மாதிரி ஒரு ட்ரைனிங் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அந்த 40 வருஷங்களுக்கு உள்ளாக, அதாவது இந்த 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடுகளுக்கு பின்பாக சுத்தின அந்த வருஷத்துக்குள்ளாக அங்க ஒரு பிளானை கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்க எப்பவோ கிளம்பத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அவர் தவறு செய்த நிமித்தம் 40 ஆண்டுகள் ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். ஆடுகளை எப்படி மேய்க்கணும், எகிரி குதிக்கிற ஆடு என்ன பண்ணணும், முரட்டு பிடிக்கிற ஆடு என்ன பண்ணணும், முற்ற ஆடு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான ட்ரைனிங் கொடுத்து, சரி தம்பி உனக்கு சுருன்னு கோபம் வருது, நான் பார்த்துட்டேன், அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நீ தப்பு செஞ்சுட்ட, இப்போ அந்த கோபம் தனியறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா உன்னை ஒரு ட்ரைனிங்குள்ளே அனுப்புறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆடுகளுக்கு பின்பாக சுத்த விடுறார். இந்த 40 வருஷம் ட்ரைனிங் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த 40 வருஷத்துக்கு இவங்களுக்கு உதவி செய்யுது. என்ன உதவி செய்யுதுன்னா, அந்த ஜனங்க கல் எடுக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, முட்டை வராங்க, அடிக்க வராங்க. மோசே பொறுமையா, அந்த ஆண்டவரே இந்த ஜனங்க இப்படி வராங்கன்னு சொல்லி அவர் தவறு செய்த நிமித்தம், ட்ரைனிங் நிமித்தம் இங்க நல்ல ஒரு லீடரா ஆண்டவர் மாத்துறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்யும் போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கா இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறை ஆண்டவருக்கு பின்பாக நாம் செல்லாமல் ஆண்டோட வழியை விட்டு வேறு ஒரு பாதையை செலக்ட் பண்ணி நம்ம போகும்போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை தீட்டி அதுக்குள்ளாய் நம்மை கொண்டு வருகிறார். கடைசியில் அங்கே எங்கே போவோம்னா, யோனா கிட்ட சொன்ன மாதிரி கமான் வா நினைவேக்கு போகலாம் அப்படின்வார். ஆண்டவர் நினைவே வேணாம்னு சொல்லி தான் ஆண்டவர் தர்ஷீஷுக்கு போனேன். இப்பயாச்சும் உங்கள் பிளானை மாற்றணும். என் பிளானை மாற்ற மாட்டேன், வா போகலாம். ஆமென். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இங்க ராஜா வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்னா, எக்காலம் ஊதப்படும், கிண்ணாரம் வாசிக்கப்படும். அப்ப என்ன பண்ணுன்னா, எல்லா ஜனங்களும் நான் வைத்த சொரூபத்துக்கு முன்பாக தலை குனிந்து தலை தாழ்த்தி வணங்கணும் சொல்லி ஒரு பெரிய கட்டளை. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 16, 17 நாம் வாசிப்போம். தானியேல் 3, 16, 17. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், இங்க 3 வாலிபர்கள் ராஜா எடுக்கிற ஒரு முட்டாள்தனமான காரியத்துக்கு தலை வணங்காமல் எங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுக்கு தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு சொரூபத்தையோ எந்த ஒரு தெய்வத்தையோ நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் தேவனை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் அப்படி சொல்லி இங்க அவளுக்கு தலை வணங்காமல் நிற்கிறாங்க. நிறைய நேரத்தில் மற்றவங்களோட தப்புக்கு நம்ம துணை போவது உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்பவுமே ராங் இஸ் ராங், மிஸ்டேக் இஸ் எ மிஸ்டேக். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அந்த மிஸ்டேக்கை ரப்பர் வச்சு அழிச்சிட்டு திருப்பி புதுசாக எழுத முடியும். ஆனால் நம்ம செஞ்சுட்டோன்னா அது தப்பு தான். மற்றவங்க துணை போவதும் தவறு தான். நல்லா உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை யோசித்து கொள்ளுங்க, யாருக்கும் துணை போகாதீங்க. சொல்லுங்க, யாருக்கும் துணை போகாதீங்க. துணை போனீங்கன்னா நாளை தினத்தில் கர்த்தர் செய்ய வேண்டிய நினைச்ச ஒரு அற்புதம் தடைப்பட்டுடும். கர்த்தர் செய்ய வேண்டிய நினைத்த ஒரு அற்புதம் தடைப்பட்டுடும். அதனால எப்பொழுதுமே கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்து கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மனுஷனாய் நாம் மாறணும். 26ஆம் வசனத்தை, அதே அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி ஜூலையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலஞ்செய்யாமலும் அவர்களுக்கு தலைமேல் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் என்னன்னா,
இங்க ஆண்டவர் இவர்களுக்கு ராஜாவோட தவறுக்கு துணை நிற்காமல் நின்றபடினால தேவன் இவர்களை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். இவள் விசுவாசியாய் நின்றபடினால, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்தபடினால தேவன் இந்த தவறுல ஒரு அற்புதத்தை இவர்களை கொண்டு செய்கிறார். என்ன செய்கிறார்னா, இவங்களை அக்னியில் தூக்கி போடுறாங்க. நாட்டில் உள்ள பலசாலிகளுக்கு ராஜா கட்டளையிட்டார். இவங்களை கட்டி என்ன பண்றாங்க, 3 பேரையும் கட்டி அந்த நெருப்பை 7 மடங்கு கூட்டுறாங்க, உஷ்ணத்தை கூட்டுறாங்க. நீங்க வீட்டில் கேஸ் ஸ்டவ் வச்சிருப்பீங்க, சிம் ஹைன்னு இருக்கும். சிம்ல வச்சுட்டீங்கன்னா நெருப்பு கம்மியாக எரியும். ஒரே ஸ்டவ் தான், ஆனால் நெருப்பு கம்மியாக வரும். ஹையில் வச்சா நல்லா வேகமாக எரியும், சூடு டக்குன்னு ஆகும். ஆனால் இந்த இடத்துல என்ன, 7 மடங்கு ஹையில் வைக்கப்படுகிறது. 7 மடங்கு அக்கினி கூட்டியாச்சு. கூட்டிட்டு கொண்டு போய் போடுறவங்க எரிந்து போறாங்க. எப்படி? இவங்களை தூக்கிட்டு போறாங்களா, கட்டியாச்சு, இவங்களால நடக்க முடியாது. ஆனால் இவங்களை கொண்டு போய் போடுறவங்க பலசாலிகள் தான் போறாங்க. போய் கொண்டு போய் போடுறவங்க எரிந்து போறாங்க. உள்ள போடப்பட்ட இந்த மூவரும் 4 பேரா மாறுறாங்க. மாறி அந்த இடத்துல உலாவும் போது ராஜா பார்க்கறா, தூரத்துல பார்க்கறா, என்ன இது, என்ன ஒரு அற்புதம், 3 பேர் போட்டு 4 பேரா சுத்துறாங்களே, அதுவும் ஜாலியா சுத்தி வராங்களே நெருப்புல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அவங்கள கூப்பிடுறாரு, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு மேலே புகை நாத்தம் இல்லை, தலை முடி கருகலை, அவங்களோட ஸ்கின்னில் தோலில் எந்த ஒரு சின்ன கொப்பளம் கூட வரல. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை, சூடான பாத்திரத்தை கையில் எடுத்தாலே நமக்கு கொப்பளம் வந்துடும். இந்த மனுஷங்க 7 மடங்கு கூட்டப்பட்ட அக்னியின் மத்தியில் உலாவி விட்டு வராங்க, வெளியே வராங்க. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அவரோட வாழ்க்கையில் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் நடந்துச்சுன்னா, அவங்கள கட்டி போட்ட கயிறு மாத்திரம்தான் எரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அந்த கட்டப்பட்ட அந்த கட்டுகள் எரிந்து போனது. ஆனால் கர்த்தர் அவருடைய சரீரங்களை பாதுகாத்து கொண்டு, அவங்க ட்ரெஸ்ஸு கூட கருகலை. இவர்களுக்கு உரிமையானதை ஒன்றும் தேவன் சேதப்படுத்தவில்லை, பாதுகாத்து கொண்டார். ராஜாவுக்கு உரிய அந்த கயிறை ஆண்டவர் எரித்து போட்டார். கர்த்தர் எப்பொழுதுமே, நீங்கள் கர்த்தருக்காக அந்த பிரச்சனைகள் மத்தியில், அந்த மிஸ்டேக்ஸ் மத்தியில், அந்த பாவத்தின் மத்தியில் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். ஆனால் கர்த்தர் எல்லா விதத்திலுமான பாதுகாப்பை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். 28ஆம் வசனம். தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ராஜா சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. ராஜா சொல்ற அறிக்கை. யாரு தப்பு செஞ்ச ராஜா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்ட பாபிலோன் ராஜா நேபுகாத் நேசார் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். இங்க பாருங்க, தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, அதாவது என்னோட கட்டளையை தள்ளி அவளுடைய தேவனுக்கு தலை வணங்க, அவருடைய தேவனை தவிர வேறு எந்த ஒரு தேவனுக்கு தலை வணங்காமல் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், எங்களோட சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாருக்கு? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர் தமது தூதனை அனுப்பி, ராஜா சொல்ற வார்த்தை, ராஜா சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆண்டவரை யாருன்னே தெரியாத ஒரு ராஜா சொல்ற ஸ்டேட்மெண்ட். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். 29 தான் இருக்கிறதுல ஹைலைட், முக்கியமான வசனம். இந்த 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 சம்பவத்திலே ரொம்ப ஹைலைட்டான வசனம் 29ஆம் வசனம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ராஜா சொல்ற ஒரு வார்த்தை கேளுங்க. இந்த தேவனுக்கு, அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவனோட வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. ராஜா சொல்ற கட்டளை. இவர்களுடைய தேவனுக்கு விரோதம் ஒருத்த கூட பேசக்கூடாது, வாயை மூடிட்டு அப்படி இருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 3 பேரோட வாழ்க்கையால
அந்த தேசமே பாபிலோன் தேசத்துக்குள்ளாக பெரிய ஒரு ரட்சிப்பு வருகிறது, சுவிசேஷம் பேசப்படுகிறது, தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களை சுற்றி இருக்க ஜனங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் அதற்கு எதிர்த்து நிற்கும் போது பாருங்க, தேவன் உடனடியான ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் தவறு செஞ்சாலும் பாரு, அது அற்புதத்தை மாற்றுகிற தேவன். ஆனால் நீங்கள் தவறு செய்யாமல் ஒதுங்கி நின்று ஆண்டவருக்காக நான் நிற்பேன்னு சொல்லும் போது இம்மீடியட் அற்புதம் உங்களை கொண்டு பெரிய மாற்றங்களை செய்வார். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க தவறு செய்யும் போது தாமதமாகும் அற்புதம். ஆனா நீங்க தவறு செய்யாம கர்த்தருக்கா எழும்பி நிற்கும் போது உடனடியாக அற்புதம். சாரால் ஒருவேளை அமைதியா காத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வரை அந்த பிரச்சனையை நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு வரை அந்த பிரச்சனையை நாம் அனுபவித்து வருகிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நேர்த்தியான வழியில நடத்துவார். கர்த்தருக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது சூழ்நிலைகள் பெரிதாய் மாறும், பிரச்சனைகள் வரும். யோனாக்கு ஏற்பட்ட மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு தான் உள்ள வரணும் திட்டத்துக்குள்ளாக. அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அது பிரச்சனைகளை கொண்டு வரும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், சமாதானம் குலைந்து போகும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்றையிலிருந்து கர்த்தரே உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன், உம்முடைய சித்தத்தை செய்வேன், உமக்காய் நான் வாழ்வேன். தவறுகளுக்கு இணங்கி போக மாட்டேன், தவறுகளுக்கு இணங்கி போக மாட்டேன். நான் தூரம் நிற்பேன், சொல்லுவேன் இவர்தான் என் தேவன், அவரை தவிர அவர் சித்தத்துக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன். இருக்கிற இடங்களை கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை நான் முதல்ல சொன்ன ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம், தவறு செஞ்சிருக்கலாம். உங்க வாழ்க்கையில பல தவறு செய்வது மனுஷனோட சுவாபம். நான் ஒரு சம்பவத்தை ரொம்ப ஆழமா பார்த்த ஒரு சம்பவம் என்னன்னா, நீங்க ஆதாம் ஏவாளும் என்ன பண்ணுவாங்க, இந்த கனியை புசித்த பின்பு அவங்க அமைதியா ஒரு இடத்துல ஒளிந்திருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். இறங்கி வந்து பகலில் குளிர்ச்சியான நேரத்துல இறங்கி வர 3ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். இறங்கி வந்து அங்க கேட்பாரு, ஆதாமே எங்க இருக்கிற அப்படி சொல்லி கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்டு நாங்க ஒளிந்து இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க அப்படி இதை கடந்து போயிட்டீங்கன்னா ஈஸியா போயிடலாம். ஆனா ஆண்டோட இருதயத்தை நீங்கள் அங்க பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க, ஐயோ என்னோட திட்டத்தை இவங்க கெடுத்துட்டாங்களே, என்னோட பெரிய திட்டத்தை சாத்தான் கையில கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி வேதனையோடு கூட அந்த இடத்துல வந்து நிற்பார். என்ன எப்படி வந்து இருப்பார்னா, ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டீங்களே, சத்ரு கிட்ட தோத்து போயிட்டீங்களே, நான் படைச்ச மனுஷனாச்சே நீங்க, சத்ரு கிட்ட தோத்து போயிட்டீங்களே. வேதனையோடு கூட வந்து கேட்பாரு, எங்க இருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் நான் வரும்போதெல்லாம் ஓடி வந்து என்னை கட்டி அணைச்சிக்குவீங்களே, இப்போ ஏன் மறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஆண்டவரே நாங்க மறைஞ்சிருக்கோம். உடனே ஆண்டவர் கேட்பாரு, சர்ப்பம் உங்களை வஞ்சித்ததோ? சாத்தானோட சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? சர்ப்பம் உங்களை வஞ்சித்ததோ? ஹல்லேலூயா. 9ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்போ ஆண்டோட உள்ளம் எப்படி உடைஞ்சிருக்கும் பாருங்க. நான் உனக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சிட்டாயா? என் தம்பி செஞ்ச, என் தங்கச்சி செஞ்ச, இது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லித்தானே நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். இந்த விருட்சத்தின் கனியை நீ பார்த்து இச்சிக்காதன்னு சொல்லி தானே ஒதுக்கி வச்சிருந்தேன். ஏன் கிட்ட போன? சர்ப்பம் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏன் கீழ்ப்படிஞ்ச? ஒவ்வொரு முறையும் நீங்கள் தவறு செய்யும் போது சர்ப்பத்தின் வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்கன்னு சொல்லி உங்க உள்ளத்துல திட்டவட்டமா எண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க தவறு செய்யும் போதெல்லாம், தம்பி அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னனே ஏன் செஞ்ச அப்படி சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறான்னு சொல்லி உணருங்க. அதோடு கூட
12ஆம் வசனத்துல, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். தப்பு செஞ்சிட்ட பிறகு நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, தாமதமாச்சு, உங்களோட வாக்கு தத்தங்கள் தாமதமாச்சு, அதனால்தான் தப்பு செஞ்சேன். உங்களோட திட்டங்கள் எனக்குள்ளாக செயல்படல, அதனால நான் வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். உமக்கு விரோதமாய் நான் செயல்பட்டுட்டேன். ஆனா அதுக்கு காரணம் நான் இல்ல, இவங்க தான். இல்ல, நீங்க தான் லேட் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க தான் தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி மற்றவங்க மேல பழி போட்டுட்டு நம்ம இன்னும் உத்தம மாதிரி நிக்க வேண்டாம். நீங்க செய்வதெல்லாம் தவறு செஞ்சிட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவரே, தவறு செஞ்சிட்டேன், என்னை மன்னியுங்க ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, என்ன தப்பு செஞ்சிட்டப்பா. 3 நாள் மீனோட வயித்துல யோனா ஆண்டவரிடத்துல ஜெபிச்ச பிறகு, ஆண்டவர் நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றுவேன் சொன்ன உடனே பாருங்க, ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். 9ஆம் வசனத்துல ஜெபிப்பார், 10ஆம் வசனம் உடனடியாக ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிடுவார். மீனுக்கு கட்டளையிட்ட உடனே மீன் யோனாவை கரையில் கக்கிட்டு. நீங்க இதுதான் நீங்க வாசிப்பீங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீ செஞ்சிட்டியா? ஆமா ஆண்டவரே, செஞ்சிட்டேன். ஏன் செஞ்ச? என்னோட இச்சையினால நான் செஞ்சிட்டேன். இப்படிதான் உங்களோட ஜெபங்கள் இருக்க வேண்டும். இல்ல ஆண்டவரே, இதுதான் அதனால செஞ்சேன், இதனால செஞ்சேன், இதுக்காக செஞ்சேன், அதுக்காக செஞ்சேன் சொல்லி சாக்கு போக்கு சொல்லாமல் உடனடியாக உங்க உள்ளத்தின் பாவத்தை உணர்ந்து, இயேசுவே நான் தவறு செஞ்சிட்டேன், தயவா மன்னிங்க அப்படி சொல்லி நீங்க கேட்ட உடனே, ஒருவேளை ஆதாம் தேவனிடத்துல ஆண்டவரே தப்பு செஞ்சிட்டேன், என்னோட குற்றம் தான் ஆண்டவரே அப்படி சொல்லியிருந்தா, ஆண்டவர் வேறொரு பாதையை இந்த உலகத்திற்கே கொடுத்திருப்பார். அவர் மன்னிக்கிறது. தாவீது தான் சொல்றார்ல, மன்னிப்பு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் மன்னிப்பதுல பெரியவர். தேங்க்யூ ஜீசஸ். இருக்கிற இடங்களில் ஒருவேளை இந்த செய்தியின் மூலமா நீங்கள் உணர்த்தப்பட்டிருப்பீங்கன்னா, நீங்க செய்த தவறுகளை ஆண்டவர் உணர்த்தி இருப்பார்னா, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, என் கண்கள்னால, என் செவிகள்னால, என் உள்ளத்துக்குள்ளாக, என் கைகளினால நான் தவறு செஞ்சிட்டேன். ஒப்புரவாங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஒப்புரவு தான் முக்கியம், 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 ரொம்ப ரொம்ப முக்கியம். பேதுருட்ட ஆண்டவர் கேட்டாரு, என்ன நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். திருப்பி பார்த்து கேட்டாரு, நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன். 3ஆம் முறை கேட்டாரு. பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இப்ப என்ன நம்புங்க. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னோட ஊழியத்தை செய்வாயாக, என்னோட திட்டத்தை நிறைவேற்றுவாயாக. அதுதான் முக்கியமான அர்த்தம். என்ன அர்த்தம்னா, நான் உன்னை சீஷனாக மாத்தினதுக்கான முக்கியமான நோக்கம்னா, என் ஊழியத்தை நான் உயிர் தெழுந்த பின்பு நீ என் ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும், அதுக்காக தான் உன்னை நான் அழைச்சேன். ஓகே ரைட், நீ தெரிஞ்சிட்டல, இப்ப என்ன நேசிக்க ஆரம்பிச்சிட்டல, கமான் லெட் ஸ்டார்ட் அப்படி சொல்லி மறுபடியும் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னை கூட உள்ளத்துக்குள்ளாக ஒரு புதிய மாற்றம் உண்டாயிருக்குமே, ஆனால் ஆண்டவர் உங்க தோல்ல கையை போட்டு, தம்பி பரவாயில்ல விட்டுட்டல, வா நம்ம மறுபடியும் துவங்குவோம், லெட் ஸ்டார்ட், ரீஸ்டார்ட் இட், கமான் லெட் ஸ்டார்ட் அப்படி சொல்லி உங்களை தோல் மேல கையை போட்டு அழகா வழி நடத்தி போவார். அந்த பாதை ரொம்ப இன்பமா இருக்கும் சகோதரனே. இன்றையிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் கையில உன்னோட வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, this is the chance that is God is giving to you. இந்த ஒரு நல்ல நாளில் ஆண்டவர் ஒரு பெரிய வாழ்க்கைய மாற்றத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உள்ளத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின்
மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லும் எல்லோரும் இணைந்து சொல்வோமா? விலகாத மேகமே, முன் செல்லும் மேகம், விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. எல்லாரும் சொல்வோம். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. கரங்களை உயர்த்தி எல்லோரும் சொல்லுவோம். அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஓ அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம். ஓஷனனமா ரக்கலவா, உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மேலே இறங்குவதாக. எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்துவீராக. புதிய திட்டங்களை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, புதிய தரிசனங்களை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமின் பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கி வருவதாக, மகிமையாய் இறங்கி வருவதாக. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த வேளை தேவன் தருவீராக, ஒரு புதிய அனாயிண்டிங்கை தருவீராக. எங்கள் குற்றங்களை பாராத தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே தயவா எங்களை மன்னித்து மறுபடியுமாய் உம்முடைய திட்டத்துல எங்களை இணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஷபலா ரிகனமா தரவா. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Thank you Jesus. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அனாயிண்டிங், ஒரு புதிய மாற்று, ஒரு புதிய வழி ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து இந்த செய்தியின் மூலமாய் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் இணைய வேண்டும், மறுபடியுமாய் இணைய வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிறவர்களை ஆண்டவர் அந்த திட்டத்துக்குள்ளாய் இணைத்துக் கொள்ளுகிறார், அணைத்துக் கொள்ளுகிறார். கதவை ஓபன் பண்ணி கமான் கெட் இன் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த பாதைக்குள்ளாக, அந்த திட்டத்துக்குள்ளாக உங்களை உள்ளே அழைத்துக் கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என்று
இந்த நாளில் ஒருவேளை somewhere you have missed the plan, ஏதோ ஒரு இடத்துல அந்த பிளானை நீங்க மிஸ் பண்ணி, ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் செஞ்சுட்டேன், இனிமேல் செல்ல மாட்டேன், மறுபடியும் இணையணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படி சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, யோனாவை போல உங்களுடைய வாழ்க்கை விடுதலையாகும். உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்த இருள் இந்த நேரத்துல வெளிச்சமாய் மாறி ஆண்டவர் மறுபடியும், கமான் தம்பி, இரண்டாவது தரம் யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி, வா நினைவுக்கு போலாம் என்று சொன்ன போது இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கான திட்டத்தை, வா கமான் லெட்ஸ் டூ இட் அகைன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றார். கமான் லெட்ஸ் டூ இட் அகைன், we will start from the scratch, முதல்ல இருந்து துவங்குவோம் வா அப்படி சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கமான் மை ஃப்ரெண்ட், கமான் தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா, பெரியவர்களே, யாராக வேணா இருக்கலாம். ஆண்டோட திட்டத்தை விட்டு நீங்க வெளியே போயிருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு டவுட், நான் எந்த விதத்துல போனேன், பரவாயில்ல, நீங்க போனாலும் சரி போகலாம் சரி, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, உங்களோட தரிசனத்தை ஏதாவது ஒரு வழியில என்னோட உயிருள்ள நாட்களுக்குள்ள நான் செய்யணும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க. மோசேவுக்கு 2வது ஃபேஸ் எப்போ தொடங்குச்சுன்னா 80 வயசுல. நீ யோசிக்கலாம், ஐயோ எனக்கு வயசாயிடுச்சேன்னு யோசிக்கலாம். நாட் டூ லேட் பிரதர், நாட் டூ லேட் மை சிஸ்டர். ரொம்ப லேட் ஆகல, கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே பெரிய விஷயம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். லெட்ஸ் டூ இட் அகைன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், கர்த்தருக்காய் ஸ்டார்ட் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், எங்களோடு கூட பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்கள் குறைவுகளை பாராமல் அதை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர். miracles out of mistakes Lord, அற்புதங்கள் செய்கிற தேவன். இந்த வேளையில புதிய அற்புதத்தை தேவன் செய்வீராக. புதிய துவக்கத்தை எங்களுடைய ஆண்டவர் சகோதர சகோதரருடைய வாழ்க்கையில தேவன் கொடுப்பீராக. இந்த வாரத்தை உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்தின் தேவைகள் எல்லாம் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த வாரத்துல தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை, பாதுகாப்ப, பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. என்றென்றைக்கும் ஆண்டவர் சத்துருவின் வார்த்தைகளுக்கு, சர்பத்தின் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடி, சர்பம் உங்களை வஞ்சித்ததோ என்று சொல்லி நீங்க கேட்காதபடி, ஆண்டவர் சர்பத்தை நாங்கள் மேற்கொண்டோம் என்று சொல்லி உம்மிடத்தை சொல்வதற்கான பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம். அந்த கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. விசேஷமாய் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளோடும் கரம் இருப்பதாக, வேலைக்கு போகிற பிள்ளைகளோடு கரம் இருப்பதாக, காலேஜுக்கு போகிற பிள்ளைகளோடு கரம் இருப்பதாக, வாலிப பிள்ளைகளோடும் கரம் இருப்பதாக, வேலைக்கு போகிற சகோதரர்களோட சகோதரிகளோட, வீட்டில் இருக்கிறவர்களோடும் கரம் இருப்பதாக, முதியோர்களோடும் கரம் இருப்பதாக. சத்துரு ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி, சத்துருக்கு எதிர்த்து நிற்கிற அந்த திராணிய பலனை, சுகத்தை, தைரியத்தை, சத்தியத்தை அவளுக்குள்ளாக வைத்து இடைகட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. என்றென்றைக்கும் நான் இயேசு உடையவன் என்று சொல்ல தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்களும் ஆண்டவர் உம்முடைய ஜனமாய், உம்மை உயர்த்துகிற ஜனமாய் என்றென்று வாழ உதவி செய்ய காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பீராக. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணைந்து கொண்ட ஒவ்வொரு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வாரத்துல ஒரு பெரிய தரிசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்துல துவங்குவோம். லெட்ஸ் டூ இட் அகைன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணைந்து கொண்ட ஒவ்வொரு நன்றி செலுத்துகிறோம். நாளை காலை 19ஆம் நாள் உபவாசம். காலையில 11 மணிக்கு நாம் துவங்குவோம். எங்களோட இணைந்து கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நேற்றைய செய்தியின் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம், அல்லது கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அதை நாம் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.